Hi friends, இப்போ நம்ம ஹைதராபாதி ஸ்பெஷல் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி, நான், ஃபுல்கா எல்லாத்துக்கும் இது சூட் ஆகும். இந்த ரிச்சான கிரேவிக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவை வெதுவெதுப்பான பாலில் ஊற வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 3 லவங்கம், 2 ஏலக்காய், 3 பிரியாணி இலை, 1/2 இன்ச்சு பட்டை, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ் ஒன்று சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துக்கு 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கசகசாவை வெந்நீரில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம போட்டுடலாம். அடுத்து ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு 1 மணி நேரம் முன்னாடி வெந்நீரில் ஊற வச்சு நான் தோலை எடுத்து வச்சுருக்கேன். டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அரைச்ச இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போது இதில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தயிர் திரியாமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பால் இருந்தால் போதும். ஈஸியாக நம்ம வீட்டிலே பன்னீர் செய்ய முடியும். பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இறக்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் நம்ம தூவிக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்ச குங்குமப்பூவையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணக்கூடிய இந்த பன்னீர் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லீஃபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.